ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலு மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவையில் பட்டா மாறுதலுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க. அதில் உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். பட்டா மாறுதல் ஆன்லைன் விண்ணப்பம் செய்ய கோரி வரும் விண்ணப்பதாரர்கள் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்து 3 மாதங்களுக்கு பிறகு இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாராச்சும் பட்டா மாறுதல் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னா அவங்க பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இசேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பத்திரப்பதிவின் போது விண்ணப்பிக்கும் புல எண்கள் 3 மாத காலங்களில் புதிய புல எண் வழங்கப்படும். புதிய புல எண் கொண்டுதான் விண்ணப்பிக்க வேண்டும். ஆவணங்கள் ஜெராக்ஸ் வைத்து பதிவேற்றம் செய்யப்படும். இசேவை மையங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு நபர் பத்திரம் பதிவு பண்ண சொல்லி பார்த்தா தானியங்க முறையில் அவங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுது. சம்மந்தப்பட்ட விஓவுக்கு போயிடுது. அவங்க திரும்பவும் பார்த்தா புதுசாக இன்னொரு ரெக்வஸ்ட்டு இசேவை மையம் கொடுத்தால 2 என்ட்ரியாக போகிறதால இந்த மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் மட்டுமே நீங்கள் இசேவை மையத்தில் பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தா நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண சொல்ல உங்களுக்கான புதிய அந்த புல எண் இருக்க பாருங்கள், சர்வே நம்பர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 3 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் புதிய நம்பர் வச்சு தான் நீங்கள் உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பட்டா மாற்றம் பண்ணணும். அதன் காரணமாக 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பதிவு பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறவங்க மறக்காமல் இந்த கைட்லைன்ஸை பதிவு பண்ணுங்கள். அதேமாரி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண சொல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் வைக்கிறவங்க மீது துறை ரீதியாக உங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் இசேவை சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.